ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போறோம். அதாவது இப்ப தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னா 5வது மாதமானது நடந்துட்டு இருக்கு. இந்த 5வது மாதம் பார்த்தீங்கன்னா முடிவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குங்க. இந்த 5வது மாதம் முடிந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. 6வது மாதம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம். புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் தலைவிதி மாறுங்க. அப்படி மாறக்கூடிய தலைவிதிய ஒவ்வொரு ராசி நேயர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்றதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கா புரட்டாசி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்குங்க. அதுல இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கான பலனை பார்க்க போறோம். ஸோ தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்க ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்க போகுது. தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு குணம் கொண்ட நபரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரி பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா தெய்வத்திற்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டு அனைத்து வேலைகளிலும் செயல்பட்டு வெற்றிகளை குவிக்கும் ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தொழில் ரீதியா இல்லைன்னா குடும்பத்துல ஏதாவது ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நினைத்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த செயலை உங்க வாழ்க்கையில நீங்க செய்யணும்னு நினைத்தாலும் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நீங்க செய்யற முயற்சிக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வரவுக்கேற்ற செலவு ஏற்படலாம். எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உங்களுக்கு இருக்க போகுது. இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் மனோதைரியம் அதிகரிக்கலாம். செய்யாத தவறுக்கு மற்றவர்களால் குற்றம் சாட்டப்பட்டு சில சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால தனுசு ராசி நேயர்கள் இந்த நேரத்துல அதிக கவனமா இருப்பது ரொம்பவே நல்லது. அதே போல பாத்தீங்கன்னா கண்ணோய், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் ரீதியா ஏற்பட்டு நீங்கலாம். இதனால உங்களுடைய ஆரோக்கியத்துல அதிகம் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா திடீர் கோபம் ஏற்பட்டு விலகுவதற்கு சில வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கான தொழில் வியாபாரம் இந்த மாதம் எந்த மாதிரி சூழ்நிலையில் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களுடைய தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கலாம். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம். நிதானமாக அவர்களிடம் பேசுவது உங்களுக்கு நன்மையை தரலாம். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். அதே போல தனுசு ராசியில இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரி பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைத்த மாதிரியே உங்களுக்கு வேலைகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த வேலைக்கு நீங்க ஆசைப்பட்டு தேடுறீங்களோ அந்த வேலையை உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் பார்த்தீங்கன்னா வீண் கோபம் ஏற்படலாம். அதே போல மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா திடீர் வாக்குவாதம் ஏற்படலாம். தனுசு ராசியில இருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்கள் இந்த புரட்டாசி மாதம் என்னதான் கோபம் வந்தாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் இருவரும் அனுசரித்து செல்வது உங்க குடும்பத்துல எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் தவிர்க்கலாம். இதனால கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்துல விருந்தினர் வருகையால் நிறைய மகிழ்ச்சி ஏற்படலாம். அதே போல ஆரோக்கிய குறைவு ஏற்படும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நீங்க என்னதான் செலவு செஞ்சாலும் கொஞ்சம் நிதானமாக பார்த்து செய்வது உங்களுக்கு நன்மையை பயக்கலாம். சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினரிடம் உண்டாகலாம். அதனால அக்கம் பக்கத்தினரிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த புரட்டாசி மாதம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வழியே சென்று உதவுவதன் மூலம் வீண் பழி ஏற்படலாம். அதனால கவனமா இருந்துடுங்க.
கோபத்தை தவிர்ப்பது பெண்களுக்கு இந்த நேரத்துல ரொம்பவே நல்லதுங்க. அரசியல் துறையினர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல பெயர் வாங்குவீர்கள். அதே போல மூலதனத்திற்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்து குவியலாம். எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்படவும், அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. அரசியல்ல இருக்கவங்க இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலைத்துறையினர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்க. தனுசு ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மையை பெறுவீர்கள். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் அனைத்துமே வந்து சேரலாம். அடுத்ததாக மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எந்த வேலை செய்தாலும் கவனமாக செய்வது ரொம்பவே நல்லதுங்க. பாடம் தொடர்பான சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு படிப்பது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கலாம். வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனம் தேவை. என்னதான் நீங்க வாகனம் ஓட்டும் போது கவனமா ஓட்டினாலும் ஏதாவது ஒரு விதத்துல விபத்து பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க வெளியே செல்வது முற்றிலுமாக தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செய்வதன் மூலம் அதுல உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கலாம். அதே போல வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடுவதற்கு அதிக சூழ்நிலை ஏற்படலாம். வரவேண்டிய நிலுவையில் உள்ள பணம் உங்க கைக்கு வந்து சேரலாம். தந்தை மூலம் பார்த்தீங்கன்னா நன்மை ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவினை எடுப்பீர்கள். மனதில் இருந்த வீண் கவலைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நீங்கிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில பூரடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதம் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டுகள் அனைத்துமே நீங்கிடும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலம் நன்மை உண்டாகலாம். வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா எளிதாக பணிகளை செய்யும்படி இருக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையும் நல்ல வேலையை செய்து பாருங்க. அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த வேலை செய்தாலும் அதை சுலபமாக செய்து முடிக்க முடியும் அப்படின்னு நினைத்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியா முடிவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனக்குழப்பங்கள் அனைத்துமே தீருங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது விரிசல் இருந்திருக்கலாம். அதாவது சிறு பிரச்சனையா இருந்தாலும் அது பெரிய லெவல்ல ஒரு பிரச்சனையா கொண்டு போய் விட்டுருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய புரட்டாசி மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வருவதற்கு சிறப்பான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தனுசு ராசி நேயர்கள் எதிலும் பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனையுடன் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. குழந்தைகள் பற்றிய கவலை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படலாம். அவர்களின் நலனுக்காக நீங்க ரொம்பவே பாடப்படுவீர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற மலர் சாற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கலாம். இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்துமே தீர்க்குங்க. அதே போல செல்வம் சேரலாம். ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24 மற்றும் 25. அதே போல உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18 மற்றும் 19. அதே போல அக்டோபர் மாதத்துல பார்த்தீங்கன்னா 15 மற்றும் 16. தனுசு ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா வியாழன் மற்றும் சனி. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த புரட்டாசி மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கொடுத்துருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.